எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இமயத்தோடு நான் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாரதி ராஜா என்கின்ற இமயத்தோட உயிரும் உடலும் இன்னைக்கு இந்த மண்ணை விட்டு போயிடுச்சு. ஆனா அவரோட படைப்புகள் காலம் காலத்துக்கு நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த மகா கலைஞனோட ஒரு புகைப்படமாவது ஒரு நிழற்படமாவது எடுத்து விட மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்கப்போ அந்த கலைஞனோட 3 ஆண்டுகள் நிழலா நான் கூட இருந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவரோட இருந்த அந்த நினைவுகளை இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். பாரதி ராஜாவை ஏன் எனக்கு பிடிக்கும்? பாரதி ராஜாவை தமிழ் பேசுற பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பல கோடி மக்களுக்கு பிடிக்கும். எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எங்க ஆத்தா பேசுற மொழி, எங்க அப்பத்தா பேசுற மொழி, என் பாட்டன் பேசுற மொழி, ஆச்சாவரங்காட்டுல 50 புள்ளி அடிச்சவன் 50 அணிப்புள்ள பிடிக்க போய் பங்கம் அழிஞ்சவனா, இப்படி இந்த மொழி நடை வார்த்தைகள் என் மண் சார்ந்த விஷயத்துல பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருந்த வார்த்தைகள் திரையில கேட்கிறப்போ அது ஒரு புது உத்வேகம் தந்துச்சு. அந்த மொழி எங்கிருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா அது பாரதி ராஜா அவரோட படைப்புல தான் வந்துச்சு. இல்லை, சினிமாங்கிறது வேற ஒண்ணு இல்லடா, சினிமாங்கிறது உன் வாழ்க்கை, உன் மொழி, உன்னோட உணர்வு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பரிச்சயப்படுத்தி கொடுத்தவர் அப்படின்னு சொன்னா அது பாரதி ராஜா அவர்கள் தான். அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்களோட இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலான கலைஞர்களுக்கு ஆசையா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசை தான் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா, பொதுவா திரையில என் இனிய தமிழ் மக்களே அப்படி அந்த குரல் கேட்ட உடனே, என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன். ஒரு சிலிர்ப்பு, ஒரு காந்த பற்றுதல் இருக்கும். இந்த குரல் எப்படி பேசுறாரு, அந்த மனுஷனோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போட்டாலும் அந்த குரல் கேட்கறது, அவரோட அந்த படங்கள்ல வர விஷயங்களை பேசுறது அப்படின்னு கேட்டு கேட்டு வளர்ந்தாலும் அந்த மனுஷனோட இருக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. அப்படி சென்னைக்கு முதலா நான் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாரதி ராஜா அவர்களோட மகன் மனோஜ் நடிச்ச தாஜ்மஹால் படத்தோட பூஜை. அது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற காமராஜர் அரங்கத்துல அது நடந்துச்சு. அதுதான் சினிமாவில் நான் கலந்துகிட்ட முதல் நிகழ்ச்சி. அதுல கலந்துகிட்டதுல பயங்கர சந்தோஷம். யாரு? இயக்குனர் பாரதி ராஜா, ரஜினிகாந்த், அப்புறம் சினிமாத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நினைக்கிற அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை முதல்ல ஒரு சினிமா நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம், அது பாரதி ராஜாவோட நிகழ்ச்சியை கலந்துக்கிறோம், பயங்கர சந்தோஷம். அது தொடர்ந்து அந்த 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 படத்துல ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்போ, ஏற்கனவே அந்த எங்கள் இயக்குனர் இமயத்தோட பற்றையில உதவி இயக்குனர் இருந்தவர் என் நண்பர் ஐந்து கோவிலா கிழக்கு சீமையில் படத்துல அதுல உதவி இயக்குனர் இருந்திருக்கிறேன். ஏப்பா அந்த படத்துல ஏதாவது வேலை செய்ய முடியுமா, ஏதாவது உதவி இயக்குனரா வேலை செய்ய முடியுமா அப்படி கேட்கிறப்பா, ஏப்பா உதவி இயக்குனரா ஏகப்பட்ட பேர் இருக்காங்கப்பா, வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, எப்ப நிறைய பேர் நடிப்பாங்க, ஏதாவது நடிக்கிறது போலாமே, நமக்கு நடிப்புல முன் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடிக்கலாம் அப்படின்னு போறப்போ என்னோட புகைப்படம் ஒண்ணு ஒளிப்பதிவாளர் ஜீவனும் சுகுமாரும் எடுத்தாங்க. அதை அனுப்பினப்போ அது செலக்ட் பண்ணி எடுத்து நடிப்புக்கு அந்த கூப்பிட்டாங்க, அந்த ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. இப்போ ஆடிஷன் கூப்பிட்டுக்கப்போ முதல் முறையா அந்த அலுவலகத்துல இயக்குனர் இமயத்தோட அலுவலகத்துல நின்றுகிட்டு இருக்கப்போ வருஷம் போய்கிட்டே இருக்கு, நெஞ்சுல படக்கு 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 நடிச்சுட்டே இருக்கு. அப்போ உள்ள போனா இயக்குனர் இமயம் உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்துல 2 உதவி இயக்குனர்கள், அவங்க இப்ப கவிதாபாரதி என்னன்னோ ராஜ் பிரபுன்னு நினைக்கிறேன், அவங்கதான் உட்காந்து. அப்போ அவங்க பெருசா அறிமுகம் கிடையாது, தெரியாது. அவங்கதான் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோடனே நடிப்பியா நீ அப்படின்னு முதலாக பாரதி ராஜா நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நடிப்பேன் சார், எங்க நடி அப்படின்னு அவர் நடின்னு சொன்னே வச்ச கண்ணு பார்க்காம இந்த கேள்வியை மட்டும் ஞாத்த பேசிருந்துச்சு. மீனு சில்வா இந்த மாதிரி கல்ல விட்டு இழுப்படுத்துப்பேன், என்ன வச்சு பேசிருக்கேன், நீ போய் நடிகன்னு சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு நடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நடிச்சாங்க. அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டாரு. என்னடா சொன்னேன், நம்ம இந்த நடிப்பு எப்படின்னு அப்படிமா நினைச்சோம். அப்புறம் நடிச்சுட்டு அந்த பாரதி ராஜாவோட பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வெளியே வந்தாச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்போ அந்த படத்துல பணிபுரியறதுக்கான வாய்ப்போ இல்லை.
அப்படி போயிட்டு இருந்துச்சு. அவரை சந்திக்கிற நேரமெல்லாம் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இருந்துட்டே இருப்போம். அப்போ ஈர நீளம் அப்படிங்கிற படத்துல சீமான் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சார், இயக்குனர் செந்தவன் சீமான் வேலை செஞ்சார். அப்போ அதுக்கு முன்னாடி நான் அண்ணன் கிட்ட உதவி இயக்குனர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அண்ணன் வேலை செஞ்சதுனால அந்த படத்துல நம்மளும் போய் இருக்கலாம், போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட போறப்போ அப்பப்போ அவர் பார்க்கறது, அவர் பேசுறது, அதாவது பிடித்தவர்கள் வந்து பேசுறது, ஒரு சின்ன சின்ன அசைவுகளோட ரசிப்போம் இல்லையா, அந்த அசைவுகளை நம்ம ரசிச்சுட்டே இருந்தோம். அப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் சின்ன திரை இயக்குநர்கள் அந்த சின்ன திரைன்னு சொல்லி இயக்குநர் சங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. அந்த நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரா, ஒரு பிரசன்டரா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ அன்பு தம்பி விருமாண்டின்னு சொல்லிட்டு செல்வமணியனோட உதவி இயக்குனர் தான் வந்து சினிமா நிகழ்ச்சி ஒன்று தொகுத்தோன்னா அந்த நிகழ்ச்சியை நீ பேசினேன் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து சரிடா சொல்லி இந்த சினிமா பத்தின விமர்சனம் நிகழ்ச்சி வந்து நான் பேசினேன். ஒரு நாள் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு, உள்ள இயக்குனர் யாரே அவன் அப்படின்னாரு. வணக்கம், எந்த ஊர் நீ அப்படின்னாரு. நமக்கு சொந்த ஊர் தேனி, கோயிலாவரத்துக்கான நீ அப்படி சொல்லிட்டு ஒரு அழுத்திட்டு ஒரு பாசமா ஒரு தட்டி கொடுத்துட்டு பாராட்டிட்டு போனார். ஒரு இமயம் தட்டி கொடுத்து பாராட்டினது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏதோ பெரிய விருது வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷத்தை அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம சில தொடர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சியில் இருக்கிறப்போ ஒரு நாள் சீமான் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா பாரதிராஜா நீ பார்க்கணாரு, நீ போய் என்னன்னு பாரு. அவர் பார்க்கணாரா, ஏதோ தொடர் இருக்க போறாரு போல, ஏதோ கேட்குறேன், நீ போய் பாரு அப்படின்னாரு. அப்படிங்கிறப்போ சரின்னு சொல்லி அவர் இதே பார்க்கணும் போகலான்னு சொல்லி கூப்பிட்டார். போகலாம் அப்படின்னே போனேன்னே இந்த தொடர்லாம் எப்படா எடுக்கிறீங்க? அப்போ நான் 2-3 தொடர் வேலை பார்த்துருந்தேன். இந்த தொடர்லாம் எப்படா எடுக்கிறீங்க அப்படி கேட்டார். என்னன்னா, இந்த மண்ணோட வாசனைய உலகமெல்லாம் பரப்புன இயக்குனர் இமயத்துக்கு ஒரு நெடுந்தொடர் இயக்குறதுக்கான வாய்ப்பு கலைஞர் தொலைக்காட்சியில். அதுல நெப்போலியன், ரஞ்சிதா மற்றும் பலர் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு நெடுந்தொடர் எடுக்க போறாரு பாரதிராஜா. இது எப்படி எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கிறாரு. அப்படிங்கிறப்போ இவ்வளவு பெரிய வாய்ப்புங்கிறது நிச்சயமா யாருக்கும் கிடைக்காது. அது கேட்ட உடனே நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா. சரி, அந்த கதை வசனம் வந்து கிழக்கு சீமையிலே கருத்தம்மா அண்ணன் ரத்னகுமார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அவரும் படப்பிடிப்பு தளத்துல வேலை பார்த்துருக்காரு, இயக்குனரையும் எடுத்துக்கிறார். அப்புறம் அவங்க ஒரு 28 பகுதி எடுத்திருந்தாங்க, 28 எபிசோடு எடுத்திருந்தாங்க. 28 எபிசோடு இருக்குடா பார்த்துரு அப்படின்னாரு. சரிப்பா, 28 எபிசோட்னா 20 பார்க்க வேண்டியிருக்கும், நான் பார்த்துட்டு காலைல சொல்றேன்னா, அவனுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நீ பாடுறான்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் 20 முழுக்க பார்த்தேன். ஒரு தொடர் அப்படிங்கிறத இயக்குனர் வந்து தவறுதலா கற்பித்து என்னன்னா, தொடர்னா இழுக்கணும்னா கதையை இழுக்கிறது. ஒரு 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 புள்ளியில என்னென்ன சிக்கல்லாம் வருமோ அந்த சிக்கலை பூரா சொல்லி அந்த நகர்வை கொஞ்சம் தாமதப்படுத்துறது அப்படிங்கிறது தொடர். அடுத்த விஷயத்துக்கு தாவறது அப்படிங்கிறது. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு 2-2.5 மணி நேரத்துல முழு கதையும் சொல்லி முடிக்கணும். ஆனா தொடர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கூட இழுத்துட்டு போகலாம். அவ்வளவு விஷயம் இருக்கனால ஒரு விஷயத்த அவ்வளவு அவசரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நின்று நிதானமா ஆழமா போய் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தொடர். அதனால இது இழுக்கலாம் அப்படின்னா என்ன அவர் நினைச்சிட்டாருன்னா, ஷார்ட்ஸ்ல இழுக்க ஆரம்பிச்சார். ஒருத்தன் போய் ஒரு பொருளை எடுத்து வரணும்னா அவன் போய் அந்த பொருளை எடுத்து வர வரைக்கும் ஒரு ஷார்ட் அப்படின்னு மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ அது சொன்னே நான் மறுநாள் வந்தாரு, என்ன பாத்தியா, என்ன விஷயம் அப்படின்னாரு. அப்பா திரும்ப எடுக்கலாமா, அட்டி பிச்சுப்பேன், ஏடா டேய் 35 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், திரும்ப எடுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லப்பா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசணும், அப்புறம் சரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ என்ன பண்ணலாம், இப்போ சில காட்சிகளை எடுக்க வேண்டியிருக்கு, நம்ம பேட்ச் ஒர்க் அங்கே இங்கே அது முழுக்க வழக்கமா இயக்குனர் இமயம் எடுக்கிற அந்த தேனி மண்ணில் எடுத்த தொடர், அது பேட்ச் ஒர்க் மாதிரி பக்கத்தில் எங்க செங்கல்பட்டு மாதிரி இடத்துல மேட்ச் பண்ணிடுவோம். சரிப்பா அப்படின்னா கொஞ்சம் இடங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். முடிவு பண்ணிட்டு வந்தோடனே அந்த இடத்துல படப்பிடிப்பு நடக்குது. முதல் நாள் முழுக்க தூக்கம் இல்லை. ஏன்னாப்பா இயக்குனர் இமயத்தோட கூட வேலை பார்க்க போறோம். அதாவது கனவுகள்ல கற்பனைகளை ரசிச்சுன்ற ஒரு ஒரு கலை பொக்கிஷத்தோட நம்ம சேர்ந்து வேலை பார்க்க போறோங்கிற அந்த விஷயத்தோட அந்த காலை எந்திரிக்கிறோம், போறோம், ஒரு இடத்துக்கு போறோம். போன உடனே அவர் சொன்னாரு, இங்க இதை எடுத்துக்கலாமா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மனைவி எல்லாமே வந்திருக்காங்க, அவங்க தம்பி ஜெயராஜ் அப்பா எல்லாமே வந்திருக்காங்க. அவங்களோட பேசிட்டு இருந்தார். நான் அதுக்கு கேமராமேன் வந்து தனபால் மாமா, அதாவது இயக்குனரோட
அண்ணன் பையன், அவர் தான் கேமராமேன். அவர்கிட்ட மாம்ஸ் எப்படி இப்போ ட்ராலியை போட்டுக்கலாமா அப்படி வச்சு நல்லா போடுவோம்ல அப்படி சொல்லி ஒரு மாதிரி ட்ராலியை போட்டு இல்லை ஒரு 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 ரிஹர்சல் மாதிரி நாங்கள் பார்த்தோம், ஒரு ஒத்திகை மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம். சரி, பார்த்த உடனே எப்படி வந்தார், என்ன ட்ராலி லைனில் போட்டு வச்சுருக்கா என்ன அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா இப்படி வந்தார். ஓ அப்படியா, நீங்கள் என்ன ஒன்று வச்சுருக்கா பார்ப்போம். இல்லைப்பா வாங்க பெரிய மனுஷங்களா அதை போட்டு வச்சுருக்கீங்க என்ன பார்ப்போம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து அப்பா இது நெப்போலியன் இப்படி வராரு, மேம் சரி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ட்ராலி அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு இடத்துல வந்து உட்காருவார், ஒரு கேரக்டர் சந்திக்கும், மீட் பண்ணும், இது மாஸ்டர் அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் என்னன்னா ஒரு ஒரு காடிக்கு பின்னாடி 2 கட்டைக்கு இடையில இந்த ட்ராலியை போட்டு அந்த 2 கட்டைக்கு இடையில அவர் நடந்து வர மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணணும். பார்த்தோன்னே இயக்குனர் இமயத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ஓங்கி அடிப்பாரு அப்படின்பாரு. அது மாதிரி என் கூட வேலை பார்க்க போறோம்னு சொல்லி இது 1 வாரமா என் படமா பார்த்துருக்கேன் அப்படித்தானே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைப்பா உங்க படமா பார்த்ததுனாலதான் நான் சென்னைக்கே வந்தேன் அப்படின்னு நான் சிரிச்சுட்டு நல்லா இருக்கா சொல்லி நான் போட்ட ட்ராலியில நான் கம்போஸ் பண்ண ஒரு விஷயத்த இயக்குனர் இமயம் எடுத்தாரு. அது வந்து உலகத்துல வாழ்க்கையில ஒரு ஆஸ்கார் வாங்கினேன் சமமா நான் நினைச்சேன். அப்புறம் வந்து பொதுவா சினிமாக்கள்ல உரையாடல்களை வசனத்தை வந்து கூட சொல்லி கொடுத்து அவங்கள பேச வச்சு பயிற்சி எடுத்து அப்புறம் எடுக்கிறது வழக்கம் திரைப்படங்கள்ல. ஆனா தொடர்கள்ல வந்து இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் சக நடிகர்கள் வருவாங்க, அவங்களுக்கு முழு வசனத்தை சொல்லி கொடுத்து அவங்களை மனப்பாடம் பண்ணி பேச வைக்கிறதுக்கு அவகாசம் தொடர்ல இருக்காது. அதனால என்ன பண்ணோம்னா ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லி கொடுத்து அப்படி பேச வச்சிருவோம். அந்த கலாச்சாரம் இயக்குனருக்கு தெரியாது. அப்படின்னா ரெடிப்பா எல்லாம் ரெடிப்பா, என்ன அவன் வசனம் பேசுவானா இவன் வசனம் பேசுவானா எங்க பேச சொல்லு அப்படின்னு. இல்லப்பா நீங்க எடுங்க அவன் பேசிடுவாங்க என்னடா நீங்க ஒரு தடவை பாருங்கப்பா, ஒரு தடவை மானிட்டர் பாருங்க, ரெடிப்பா அப்படின்னு அப்படி சரி ரெடி அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி வந்தாங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேச ஆரம்பிச்சுன்னா பின்னாடி இருந்து நான் ப்ராம்ப்ட் பண்றேன் என்ன பேசணும் சொன்னோடனே அவரு அப்படி பாக்குறாரு, என்னை பாக்குறாரு, அவர் நடிக்கிறவனை பாக்குறாரு. முடிஞ்சிருச்சு. என்னடா பண்ணீங்க அப்படின்னா அப்பா கரெக்டா என்ன நீ சொல்றாங்க திருப்பி சொல்லிக்கிறியா என்னது அப்பா நல்லா கரெக்டா இருக்குப்பா பாருங்கப்பா உடனே அமைதியாக சொல்லிட்டு அந்த மானிட்டரை போட்டு அந்த திருப்பி ரீவைன் பண்ண அந்த ஷார்ட்டை போட்டு பார்க்குறாரு. கரெக்டாக இருக்கும். இப்போ டப்பாண்ணா கரெக்டாக அப்பமா அவருன்னு ஏண்டா டேய் இப்படித்தான் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிறீங்களா சீரியல் எடுத்து மனப்பாடம் பண்ண விடாம நீங்களே சொல்லி கொடுத்தா பின்னாடி பேச வச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா, இதுவும் நல்லா தாண்டா இருக்கு இல்லை இதான் அவங்க சீரியலே அப்படின்னாரு. அப்படி அன்னைக்கு அந்த ஒரு 2 நாள் இது அப்படி போயிட்டே இருந்துச்சு. அந்த நினைவுகள் வந்து மறக்கவே முடியாது. பொதுவா பாரதி ராஜா அப்படி வந்து ஒரு வித்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, இயக்குனர் அப்படி ஒரு வித்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறது அந்த களத்துல நின்று பார்த்தவங்களுக்கு மட்டும்தான். என்னன்னா அதுல நடிச்சிட்டு இருந்த ரஞ்சிதா வந்து திடீர்னு எனக்கு விசா வந்துருச்சு, நான் அமெரிக்கா போறேன் அப்படின்ட்டாங்க. ஒரு 4 நாள் காட்சி வந்து பாக்கி இருக்கு, எடுக்க வேண்டி இருக்கு. திடீர்னு அவங்க அடுத்த வாரம் நான் யூஎஸ் கிளம்புறேன், எனக்கு விசா வந்துருச்சு, நான் போகணும் அப்படின்றாங்க. என்ன 4 நாள் எடுக்க வேண்டியது, நீ வாட்டு யூஎஸ் போறேன்னு சொல்லியிருக்கா, எப்படி என்ன பண்றது அப்படின்னு இருக்கிறப்போ இன்னும் எல்லாருக்கும் பதட்டம் தொத்திக்கிடுச்சு. ஏன்னா முடிக்கிறோம் போறேன்றாங்க அப்படின்னே எல்லாரும் பார்த்துட்டோன்னே அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு போயிட்டு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு பேப்பர் எடுத்து அருள் ஒரு பேப்பர் எடு அப்படின்னா நாளைக்கு அவளை இந்த 4-5 காஸ்டியூம் எடுத்து சொல்லு அப்படின்னா சரி. அப்புறம் ஒரு குழுக்க ரெடி பண்ணிக்க, ஒரு சொலவன் ரெடி பண்ணிக்க, சரிம்மா இந்த பொட்டி இருக்குல்ல ஓலை பொட்டி அதை ரெடி பண்ணிக்க அப்படி சொல்லி ஒரு 15 ஐட்டம் சொல்றாரு. இதெல்லாம் ரெடி பண்ணிக்க, நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னா. ஷூட்டிங்னா அந்த ஷூட்டிங் காம்பினேஷன்ல நெப்போலியன் இருக்கிறாரு, பாகை சந்திரசேகர் இருக்கிறாரு, தேனி முருகன் இருக்கிறாரு, அப்புறம் வில்லேஜுக்காரங்களாம் இருக்கிறாங்க. இந்த காட்சி எடுக்கணும்னா எப்படி என்ன ஒன்றும் இல்லைன்னா எல்லாத்தையும் அந்த டி நகரில் ஒரு இடம் இருந்துச்சு, ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம், எல்லாத்தையும் டி நகரில் அசம்பிள் பண்ணி நாங்கள் எடுத்துருவோம். இப்போ கூட நடிக்கிற ஆள் 6 வேணும், அவளை மட்டும் வர சொல்லு சொல்லுவா. இது நமக்கு புரியாத புது காட்சியிலே எல்லாருமே இருக்காங்க, ஆனா ரஞ்சிதா மட்டும் வர சொல்லு அதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. இது எப்படி புரியாம இருந்துச்சு. மறுநாள் வந்தாரு, அவளு அந்த கெட்ட போட சொல்லி அந்த பொட்டு வச்சுட்டு சொல்லு அது ரெடியாக இருந்துச்சு. கரெக்டா ரெடி லைட் பண்ணு அப்படின்னா ஒரு பிட் ஷாட் மாதிரி ஒன்று லைட் ஒரு நிலை மாதிரி வச்சு ஒரு நிலையில ஒரு சின்ன சொலக தொங்க விட்டு அப்படின்னு சொல்லி
எட்டி பார் அப்படின்னா எட்டி இங்க பார். ரெடி அப்படி வந்து எட்டி பார்ப்பாங்க. கேமரா லெஃப்ட் பார், லெஃப்ட் கட். அந்த வசனத்தை பேசு. அந்த கதாபாத்திரங்களோட பேச வேண்டிய வசனத்தை இங்க வலது பக்கம் பார்த்து இடது பக்கம் பார்த்து பேசு, இந்த வலது பக்கம் பார்த்து பேசு, இங்க பார்த்து பேசுன்னு சொல்லி லுக்கு கொடுத்து எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? எல்லாமே ஒரு மிட் ஷாட்ல க்ளோஸ் கொஞ்சம் டைட் போ இப்படி எடுக்கிறாரு. அப்புறம் பின் புலத்தை மாத்துறாரு. பின் புலத்தை சொலகு இடத்துல ஒரு முறத்தை வைக்கிறாரு. முறத்துக்கு இழந்து முறத்து பின்னாடி அப்படி எட்டிப்பாரு அப்படிங்கிறாரு. அப்படிலாம் பாக்குறாரு, எடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த காட்சிக்கு அந்த கதாபாத்திரம் என்னென்ன செய்யணுமோ அதை பூரா ஒரு க்ளோஸ் அப்ல மிட் ஷாட்ல எடுத்துட்டே இருக்கிறாரு. இது ஒன்னும் புரியாம நாங்க எல்லாருக்குமே அந்த டோட்டல் யூனிட்டுமே அவர் என்ன எடுக்கிறாரு எதுக்கும் யாருக்கும் தெரியாது. காட்சி தாள் மட்டும் இருக்குது. அவர் எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துட்டு முடிச்சுட்டு போயிட்டு வா அப்படின்ட்டாரு. போயிட்டு வா எப்படி? நீ போயிட்டு எத்தனை மணி எப்படி வர அப்படின்னாரு. நான் வர ஒரு 2 மாசம் ஆகும் சார். போய் பிடிச்சிட்டு வா, வந்து படம் பாரு அப்படின்னாரு. ஒருமே புரியல. நான் கேமராமேன் தனபால்கிட்ட கேட்குறேன், என்னம்மா சரி நானும் எடுத்துட்டு வருவாப்ல, பாரு என்னன்னு பாரு அப்படின்ட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த எடுத்த காட்சிக்கு கவுண்டரா தேனி வீரபாண்டியில ஒருத்தன் படப்புகிட்ட இருந்து பேசுறாரு. நெப்போலியனை படப்புகிட்ட இருந்து பேசுறாரு. அதுக்கு பதில் வந்து இந்த அம்மா வந்து டி நகர் ஆபீஸ்ல இவர் எடுத்தாரு. அந்த ஷாட்ல இருந்து பதில் சொல்லுது. அப்புறம் தேனி முருகன் ஒரு இடத்துல இருந்து தண்ணி முடிச்சுட்டு பேசுறாப்புல. அது கவுண்டர் அந்த அம்மா வந்து அந்த குழுக்க பின்னாடி இருந்து எட்டி பார்த்து பேசுறேன். அந்த டைல எடுத்து அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டு பாக்குறாரு. சத்தியமா இது வந்து டி நகர் ஆபீஸ்ல எடுத்ததுன்னு ஒரு பைய சொல்ல முடியாது. ஒரு ஒரிஜினல் தளத்துல எப்படி எடுக்க முடியுமோ அப்படி கரெக்டா எடுத்திருந்தாரு. அப்போதான் ஒரு பெருமிப்பு வந்துச்சு. ஏய் கலைஞண்டா. அதாவது ஒரு டி நகர் ஆபீஸ்ல ஒரு மிட்ஷாட்டு க்ளோஸ் அப் எடுத்து வீரபாண்டியில இருக்கிற ஆத்தையும் அப்புறம் அந்த பொம்மனம்பட்டில இருக்கிற ஒரு படப்பையும் ஒரு வீட்டுக்கு பின்னாடி தொட்டி தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தோட பேசுற மாதிரி மேட்ச் பண்ண முடியும்னா ஒரு மனிதன் ஒரு படத்தை எவ்வளவு தூரம் அந்த விஷுவலா மண்டையில ஒட்டி இருந்தா எவ்வளவு பெர்ஃபெக்டா அப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த காட்சி நம்மளுக்கு ஏற்படுத்துச்சு. அதாவது ஒரு இயக்குனர் என்பவன் எவ்வளவு தூரம் ஒரு காட்சியை தான் மண்டைக்குள்ள ஏற்றணும், படத்தை எவ்வளவு தெளிவா வச்சிருக்கணும், என்ன வேணும், எப்படி வேணும், எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத அவ்வளவு நுணுக்கமா கச்சிதமா அப்படி எடுத்தார் அப்படின்னு பாக்குறப்போ வாழ்க்கையில இமயம்னா இவரான இமயம். இந்த இமயத்தோட இருக்கிற நமக்கு எவ்வளவு சந்தோஷம் எனக்குன்றது அப்ப தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலை படைப்பாளி வந்து பாரதிராஜா. அப்புறம் இன்னும் சொன்னா பாரதிராஜாங்கிறது ஒரு டெரர் வந்தாடி செட்டு அப்படின்னு அப்படி உருவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் செட்ல பாரதிராஜா மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு ஜாலியான ஒரு பேர் வழி இருப்பான்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? நான் பார்த்திருக்கேன், என் கண்ணார பார்த்திருக்கேன். என்ன நான் பயங்கர ஜாலியா வருவார். ஒரு நல்ல சீனா செம மூணுல தானே அப்புறம் என்ன சொல்லி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா அப்படின்னு கிண்டல் வச்சுட்டு இந்த சீன் படிச்சோன்னே இந்த சீன்ல பாருங்க. இப்ப இந்த சீன்ல நெப்போலியனை ரச்சிதா இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வந்த உடனே என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நடிச்சு கட்டுவாங்க. அதாவது இப்போ நெப்போலியன் வந்தா அவன் எப்படி கேட்பான், அவன் எப்படி போய் நடப்பான், எந்த மாதிரி கை வச்சுக்குவான், அந்த கேட்பாங்க இல்லையா, அந்த நெப்போலியன் என்ன பண்ணுவாரோ அந்த நெப்போலியன் என்ன பண்ணுவாரு நம்ம நடிச்சு காட்டுவார். அதுக்கப்புறம் ரஞ்சிதா வந்து என்ன கேட்பாங்களோ அதை நடிச்சு காட்டிட்டு வர அமைதியா நம்ம அமைதியா இருப்போம். அவர் இந்த சீன் சொல்றப்போ அந்த இயக்குனரையும் நெப்போலியன் என்ன செய்வாருன்னு சொன்னோமோ அதே மாதிரி அவர் செய்வாரா, நமக்கு சிரிப்பு தாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அவர் அப்படி நடிச்சு காட்டியிருப்பாரு. அதே மாதிரி சில நேரங்கள நம்மளால கட்டுப்படுத்த முடியாம நான் பேடெல்லாம் தூக்கி போட்டு சிரிச்சிருக்கேன். என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சிரிக்கிற ராஸ்கல் அப்படின்னு வேண்டாம் சரி பண்ண சீன் சொல்லிட்டு அப்படிலாம் நம்மள சொல்லிட்டு எந்த வித சிரிப்பும் இல்லாம அவ்வளோ ஒரு பிரமாதமான ஜோவியலா அவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ ஜாலியா இருக்கும். அப்புறம் காணல் காட்சி வந்துட்டா அது இமயம்தான். அது பக்கத்துல உட்காந்துட்டு அவரே லவ் பண்றவன் வந்துட்டு பொதுவா பாரதிராஜாவோட அறிமுகம் எல்லாம் ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் எவ்வளவு கோலோச்சி இருக்காங்க அப்படிங்கிற காரணம் தான். என்னன்னா ஒரு சாதாரண அடிப்படையில ஒண்ணுமே இல்லாம கூட அவர் அந்த சொல்லிக் கொடுக்குற விதம் இல்லை
அது எப்படி நடக்கணும், அது எப்படி பார்க்கணும், அது எப்படி அந்த அந்த புருவத்தை உயர்த்தணும், அந்த உதட்டை எந்த அளவுக்கு திறக்கணும் அப்படிங்கிறத அவர் நடிச்சு காட்டுவார். அவர் அந்த நடிச்சு காட்டுற அந்த இதை ரொம்ப எளிமையா ஒரு தடவை பார்த்தாலே அது 10% பண்ணா போதும். அவங்க ஒரு 25% பண்ணா அவங்க மிகச்சிறந்த நடிகையாக இருப்பாங்கல்ல, எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன்னா அவ்வளோ எளிமையா. இப்போ ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு பொம்பளை இந்த குடத்தை தூக்கி போய் என்ன அன்னைக்கு இருக்க, நாங்களாம் பார்க்க மாட்டோமாக்கும், பொம்பளைக்கு தான் சோறு கொடுக்குறோமாக்கும், நாங்களாம் சோறாக்கி போட மாட்டோமாக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். அவர் அப்படி நின்று நடிச்சு அப்படி பண்ணக்கூடாது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவர் நடிச்சு சொல்லி கொடுத்து நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷம். அப்படி ஒவ்வொரு அசைவுகள்லையும் பாரதிராஜாவின் படங்கள் ஏன் வந்து உலகத்துல மெச்சப்படுது, ஏன் அப்படி அயர்ந்து பார்க்கப்படுது அப்படிங்கன்னா ஒரு அடிப்படை எல்லாருக்கும் நான் திரைப்படத்துலாம் சொல்றேன். அவரோட காட்சி பேசுறதை விட அந்த காட்சியோட பின்புலம் இருக்குல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி தப்பி ஓடுறதுல இருந்து, ஒரு மாடு நின்று அசை போடுறதுல இருந்து, ஒரு 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 குருவி பறந்து போற வரைக்கும் இவர் சொல்ற மாதிரியே நடக்கும். அந்த ஆம்பியன்ஸ்ல அந்த ஃப்ரேமுக்குள்ள அந்த காட்சிக்கு என்ன தேவையோ என்ன இருக்கணுமோ அதை அவ்வளோ அழகா ஃப்ரேம் பண்ணி அதை அவ்வளோ அழகா ஒருங்கிணைச்சு அதை அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்கறதுல அதுக்கெல்லாம் 7 பிறப்பு வந்தா தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மாபெரும் கலைஞர்னா பாரதிராஜா. ஒரு நடிகை என்பவள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாரதிராஜா சொல்லி கொடுத்து பார்த்துருக்கோம். பாரதிராஜா பட்டறையிலிருந்து மட்டும் ஏன் இவ்வளவு இயக்குனர்கள்? இப்போ பாரதிராஜா, பாக்கியராஜ் சார், மணிவண்ணன், இப்படி மனோஜ்குமார், மனோபாலா, அதுக்கப்புறம் மணிவண்ணன் சாரோட உதவி இயக்குனர்கள் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலே கட்டி ஆள்றாங்க நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கட்டி ஆள்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த குரூப்ல மட்டும் இவ்வளவு இயக்குனர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு கதை எதை நோக்கி நகருது, அந்த கதையோட மைய புள்ளி என்ன, அதுல காட்சிகள் திரைக்கதையா எப்படி அமையணும், திரைக்கதையா அமைந்த காட்சிகள் எப்படி உரையாடலா அமையணும், அந்த உரையாடலை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இது இன்ஸ்டியூட்ல போனா நிறைய மொழிகள் அவங்க மொழியில நிறைய சொல்லுவாங்க. ஆனால் பாரதிராஜாவோட மொழியில சொன்னா ஏழை ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சும்மா சாதாரண சொன்னேன், ஓங்கி அடிச்சான் அப்படியே போய் கீழே விழுந்தான் அப்படின்னு ஒரு வச்சுருந்தா. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு விஷயத்து ஓங்கி அடிச்சான் அப்படியே போய் கீழே விழுந்தான் அப்படின்னு, ஓங்கி அடிச்சான் ஸ்லோ மோஷன், ஓங்கி அடிச்சான் அப்படியே அவன் கீழே அப்படியே போய் விழுந்தான். இது இப்படி ஒரு நம்ம கதை சொல்றப்போ என்ன மொழியில சொல்றோமோ அந்த கதை பிலிமோட வேகம் அப்படி இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரிச்சுவடியிலிருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எப்படி 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 பண்ணு சொல்லி அவரை விட எளிமையா காட்சியை விளக்கி இதனாலதான் இது, இதனாலதான் இது, இதனாலதான் இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே போறப்பவே அதை கூட நின்று பக்கத்துல நின்று அவர் சொல்றது கேட்கணும். சில தூரம் நின்று வேடிக்கை பார்த்தா கூட இது இப்படித்தான் செய்யணும் போல, இது இப்படித்தான் செய்யணும் போல அந்த கேள்வி ஞானத்துல மிகச்சிறந்த படைப்பை பண்ணலாம் அப்படிங்கிற ஞானம் எல்லாருக்கும் நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு அந்த பாரதிராஜாவின் பரம்பரைன்னு சொல்லி ஒரு பெரிய இயக்குனர்களோட பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த பட்டியல் நீண்டு போறது காரணம் அந்த பள்ளியில சொல்லி கொடுக்கிற அந்த செயல்முறை விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவ்வளவு எளிமையானது, அவ்வளவு சுலபமானது அப்படின்னு சொல்லலாம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.